எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற இடைச்சொல் வந்து கேபினா. கேபினா அப்படின்னா அதை தவிர்த்து இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தனியா அர்த்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருக்கும். என்ன அதை தவிர்த்து இல்லாமல் அப்படின்னு. ஆனா அத வாக்கியங்களுள்ள பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை பார்த்ததுலயே. சரிங்களா? ஏன்னா ஆஃபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றாலும் சரி இந்த வார்த்தை இல்லாம பேசவே முடியாது. ரைட். அதில் இந்த வார்த்தையை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க வாக்கியங்களில் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் முதல் வாக்கியம் வந்து மே சாய் பீனே கே பினா கயா தா. மே சாய் பீனே கே பினா கயா தா. மே நான் சாய் பீனே கே பினா டீ குடிக்காமல் கயா தா சென்று விட்டேன். போயிட்டேன். நான் டீ குடிக்காம போயிட்டேன். மே சாய் பீனே கே பினா கயா தா. நான் டீ குடிக்காமல் சென்று விட்டேன். चिट्ठी लिखने के बिना आप जाओगे. चिट्ठी लिखने के बिना आप जाओगे. चिट्ठी अपना கடிதம். लिखने के बिना लिख அப்படின்னா எழுதுறது. लिखने के बिना அப்படின்னா எழுதாமல். आप जाओगे நீங்கள் செல்வீர்களா. चिट्ठी लिखने के बिना आप जाओगे கடிதம் எழுதாமல் நீங்கள் செல்வீர்களா. इसके बिना हमको भेजो. इसके बिना हमको भेजो இது இல்லாமல் எங்களுக்கு அனுப்பவும். इसके बिना இது இல்லாமல் हमको भेजो எங்களுக்கு அனுப்பவும். சரிங்களா? நீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தால் பேசும்போது எப்படி சொல்லணும்னா டாக்குமெண்ட் के बिना மெயில் भेजा. நீங்கள் டாக்குமெண்ட் இல்லாமல் மெயில் அனுப்பியிருக்கீங்க. சரிங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த கே பினாங்கிற வார்த்தையை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். फ़ोन करने के बिना மெயில் भेजो. ஃபோன் கர்னே கே பினா மெயில் பேஜோ. ஃபோன் செய்யாமல் அஞ்சல் அனுப்பவும், அதாவது மெயில் அனுப்பவும். ஃபோன் கர்னே கே பினா ஃபோன் செய்யாமல், மெயில் பேஜோ அஞ்சல் அனுப்பவும். மே சாய் பீனே கே பினா கயா தா. நான் டீ குடிக்காமல் சென்று விட்டேன். சிட்டி லிக்னே கே பினா அப் ஜாவோகே கடிதம் எழுதாமல் நீங்கள் செல்வீர்களா. இஸ்கே பினா ஹம்கோ பேஜோ இது இல்லாமல் எங்களுக்கு அனுப்பவும். ஃபோன் கர்னே கே பினா மெயில் பேஜோ ஃபோன் செய்யாமல் அஞ்சல் அனுப்பவும். சரிங்களா? இந்த கேபினாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள். உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.